ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனஸ்ட்ரி கேலரி. இன்றைக்கி நம்ம உயிரோட நண்டை வாங்கி அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த எப்படி இதை இறக்க வச்சேன்றது இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதில் நான் சொல்கிறேன். அப்படிங்கன்னா நண்டை தொடாமலேயே நீங்கள் நண்டை இறக்க வச்சிடலாம். அந்த டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் அந்த டிப்பும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற இதை நீங்கள் ஓடை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஓடை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். இது நண்டோட வாய் பகுதி. இந்த பகுதியும் நீங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும், அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இங்கே நண்டெல்லாம் உயிரோட நண்டு தருவாங்க. நண்டு க்ளீன் பண்ணிலாம் எனக்கு இங்கே தரமாட்டாங்க. அதனால் நாங்களே தான் வீட்டில் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ கால் இந்த பார்ட் செகண்ட் ஜாயிண்டில் நீங்கள் அதை முறுக்குனிங்கன்னா அது அந்த பார்ட் வந்துடும். அதையும் நீங்கள் எடுத்துடணும். இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இன்னொரு நண்டையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு நண்டு எடுத்துக்கிட்டு இந்த பார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மேலே இருக்கிற ஓடை ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு மேல் பக்கமாக புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஓடு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஓடு மட்டும் கரெக்டாக வெளியில் வந்துடும். ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நண்டை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம நண்டு எப்படி நீங்கள் சாகடிக்கலாம், இறக்க வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நண்டு நீங்கள் உயிரோடு வாங்கிட்டு கடையிலே ஐஸ் க்யூப் நீங்கள் நண்டு மேலே போட்டு தர சொன்னீங்கன்னா நண்டு மேலே ஐஸ் க்யூபாக வச்சு தந்துடுவாங்க. இது நீங்கள் கடையிலேருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்குள்ளேயே நண்டு இறந்துடும். சப்போஸ் இன்னமும் இறக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூபோடு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் நண்டு ஃபுல்லாகவே இறந்துடும். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நண்டை தொடாமலே நீங்கள் நண்டை இறக்க வச்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறப்ப இந்த மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் தண்ணியில் டைரெக்டாக நீங்கள் காமிச்சு நீங்கள் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நண்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அது ஒயிட் கலரில் ஏதாவது இருந்ததுன்னா அதோட அழுக்கு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அந்த டார்க் எல்லோவாக இருக்கு இல்லையா, டார்க் எல்லோ சாப்பிடக்கூடியது தான். அதனால் அந்த பார்ட் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். மற்றபடி நண்டு நீங்கள் உள்ளே எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நண்டு அது மேலே இருக்கிற ஓடு, அப்புறம் சைடில் இருக்கிற கால் 2வது ஜாயிண்ட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு முறுக்குனா அந்த காலும் வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறப்ப முழு நண்டாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முழுசாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலான்னா சென்டரில் நீங்கள் 2 கையாலையும் வச்சு இப்படி உடைச்சிங்கன்னா 2ஆக உடஞ்சிடும். இல்லைனா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நண்டு
சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஆகிடும். இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அதில் இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாமே நம்ம எடுத்துட்டோம்.